ஹாய் மாணவர்களே, நம்ம இப்போ இந்த கோடை விடுமுறையை எப்படி பயனுள்ளதாக ஆக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம நாள் முழுவதும் விளையாடுங்க, ஆனால் இதை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிப்பதற்கு நீங்கள் செலவிடணும். கட்டாயம் செலவிட்டால் தான் நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடுத்து படிக்க நமக்கு எளிதாகவும் இருக்கும். அடுத்த வகுப்பு நம்ம போகும்போது எளிதாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணத்தை பார்க்கலாம். சரிங்களா? எதுக்கு நம்ம இலக்கணம் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் பிழையின்றி எழுதுவதற்கும் ரொம்ப முக்கியம் நமக்கு தமிழ் இலக்கணம். சரியா? அந்த தமிழ் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கண வல்லுநர்கள் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாருங்கள், 5 வகையான இலக்கணங்கள். என்ன 5 வகையான இலக்கணம் அப்படின்னு பாருங்கள். 1 எழுத்து இலக்கணம், 2 சொல் இலக்கணம், அடுத்தது 3 பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என இலக்கணங்கள் 5 வகைப்படும். சரிங்களா? இப்போது இந்த 5 வகையான இலக்கணமும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. முதல்ல நமக்கு எது இம்பார்ட்டன்ட்னா இந்த எழுத்து இலக்கணம். சரிங்களா? எழுத்துக்கள் தெரிஞ்சாதான் நம்ம மற்றது அத்தனையுமே பார்க்க முடியும். நமக்கு எளிதாக படிக்கிறதுக்கும் பிழையின்றி பேசுவதற்கும் இந்த எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ இந்த எழுத்து இலக்கணத்துக்கு போவோம். பாருங்க, இங்கே எழுத்து இலக்கணம். எழுத்து உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. உயிர் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் எழுத்துக்கள் 12. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ முதல் ஔ வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள். பாருங்கள், ஆ முதல் ஔ வரை உள்ள 12 எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. அது என்ன அப்படின்னா, ஆ முதல் ஔ வரை உள்ள எழுத்துக்கள் 12ம் உயிர் எழுத்துக்கள். சரிங்களா? இந்த உயிர் எழுத்துக்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அது என்ன 2 வகை? உயிர் எழுத்துக்கள் எப்படி 2 வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 குறில், அடுத்தது நெடில். ஆமாம், குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள்ல ஏன் அந்த குறில்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எழுத்துக்கள் குறுகிய ஓசை உடையது. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை நாம் குறில்னு சொல்கிறோம். இதனுடைய ஒலி அளவு 1 மாத்திரை அளவு. இந்த மாத்திரை அளவு 1 மாத்திரை அளவு. இதனுடைய எழுத்தினுடைய பாருங்கள், அ இ உ எ ஓ. இந்த 5 எழுத்தும் குறுகிய ஓசையுடையது. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெடில் அப்படின்னா என்ன? நீண்ட ஓசையுடையது. இப்போ இந்த குறியில விட நெடில் கொஞ்சம் நீட்டி உச்சரிக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த 7 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரை 12 எழுத்துக்கள். அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, 1 குறில், 2 நெடில். குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. ஓகே, இப்போது உயிர் எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள். மெய்னா என்ன அப்படின்னா, பாருங்கள், மெய்னா உடல் என்பது பொருளும் உண்டு இல்லையா? மெய்னா உண்மை என்பது பொருளும் உண்டு. மெய் என்ற சொல்லுக்கு உடல் ஒரு பொருள் உண்டு, மற்றொரு பொருள் உண்மை. இன்னொன்று அப்படின்னா மெய் எழுத்துக்கள். நம்ம இந்த மெய் எழுத்துக்களை இப்போ பார்க்குறோம்.
மெய் எழுத்துக்கள்லாம் மேலே புள்ளி வச்சுக்கிற எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது என்னன்னா இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். சரிங்களா? இது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 18 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. ஓகே, இந்த 18 எழுத்துக்களும் எத்தனை வகையாக இலக்கண வல்லுநர்கள் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 வகையாக பிரிக்கிறாங்க. எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னது அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? இப்போது வல்லினம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இர். இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மெல்லினம். மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள். இடையினம் 3வது என்னென்னா இடையினம். இடையின எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள். இ, எர், இல், இவ், இல், இல். இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இப்போது மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொன்னோம்? 18. இந்த 18 மெய் எழுத்துக்களும் 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. 1 வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த வல்லின எழுத்துக்கள் என்னென்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். மெல்லின எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. ஓகே, அடுத்தது இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள்லாம் இ, எர், இல், இவ், இல், இல். இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். சரி, இப்போ வாங்க, எழுத்தில் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இது ரெண்டும் பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? முதல் எழுத்துக்கள். மற்ற எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படையாக அமைவது இந்த முதல் எழுத்துக்கள் தான். உயிரெழுத்து, மெய் எழுத்தும் தான். முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் எழுத்துக்கள் 30 அப்படின்னு நம்ம எழுதணும். எப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த முதலெழுத்துக்களை சார்ந்து வருவது தான் சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்களை பற்றி அடுத்த பாட வேளையில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும் நம்ம. என்ன அப்படின்னா இது என்னது? அக்கு. இந்த அக்கு என்பது நம்ம தனித்து தான் உச்சரிக்கணும். சரிங்களா? இந்த அக்குக்கு வேறு என்ன பெயர் அப்படின்னா தனிநிலை, ஆயுதம், அக்கேனம், முப்பாற்புள்ளி என்ற பல பெயர்கள் இதுக்கு உண்டு, இந்த அக்குக்கு. சரிங்களா? இதனுடைய மாத்திரை அளவு தெரிஞ்சுக்கோங்க. மாத்திரைனா ஒலி அளவு தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது குறில் எழுதணும். குறிலுக்கு ஒரு மாத்திரை அளவு. ஏன் அப்படின்னா அது குறுகிய ஓசையுடையதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நெடிலுக்கும் குறிலுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அ அப்படின்னா குறில், ஆ அப்படின்னா நெடில். அப்போது குறில் குறுகிய ஓசையுடையது, அதனுடைய மாத்திரை அளவு 1. நெடில் நீண்ட
ஓசையுடையது. இதனுடைய மாத்திரை அளவு 2. இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் உச்சரித்தோம்னா, வாசிக்க கற்றுக்கிட்டோம்னா பிழை இல்லாமல் எழுதலாம், பிழை இல்லாமல் வாசிக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த பாட வேலையில் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் பார்த்தோம், அதனுடைய வகைகள் பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பாட வேலையில் நாம் சார்பெழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாய். இது பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு சஜஷன் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே.